ஏன்னா இந்த பழம் இவ்வளவு ரேட்டான இந்த பழத்துக்கு இவ்வளவு காசுலாம் கொடுக்க முடியாது, நான் சேர்த்து தான் தருவேன். நம்ம எப்பயுமே சாலையோரம் இருக்கக்கூடிய தர்பூசணி பழம் வாங்குறோம் அப்படின்னா, முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா முழு பழமா வாங்கும் போது ஒரு 10 ரூபா 20 ரூபா குறைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். இந்த முறை விவசாயிகளுக்காக ஒரு விஷயம் நீங்க செய்யணும். என்ன அப்படின்னா, நீங்க முழு பழமா வாங்கினாலும் சரி, இல்ல ஒரு பீஸா வாங்கினாலும் சரிங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாவோ கூடுதலா வியாபாரிகள் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த பணம் விவசாயிகளுக்கிட்ட போகும். விவசாயிகளுக்கு உங்களுடைய இந்த கான்ட்ரிபியூஷன் பெரிய சப்போர்ட்டா இருக்குங்க. ஆனா இப்ப இந்த தண்ணி பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுங்கண்ணா. ரேட் சொல்லுவீங்க. இதை விட நான் ஒரு கூடுதலா ஒரு 5 ரூபாவோ இல்ல 10 ரூபாவோ உங்ககிட்ட நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பணம் விவசாயிகள் கிட்ட போய் சேருங்களா? விவசாயிகளுக்கு எப்படி பெனிஃபிட் சேரும்னா? அதாவது இந்த பழம் இப்ப கூடுதலா நமக்கு வியாபாரம் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பணம் நம்ம கிட்ட வந்துரும். ஆமா, உங்ககிட்ட வந்துரும். எனக்கு லாபம் தானே. வியாபாரிக்கு. வியாபாரிக்கு லாபம். ஓகே. அப்படி இருக்கிறப்ப விவசாயி கிட்ட நாங்க போறப்போ கூடுதலா நம்ம எடுத்துருவோம். அப்படின்றப்போ விவசாயம் 100% லாபம். லாபம். சோ நாங்க உங்களுக்கு 5 ரூபா 10 ரூபா கொடுத்து எடுத்தோம்னா உங்களுக்கு லாபம். எங்களுக்கு லாபம். உங்களுக்கு லாபம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா விவசாயிகளுக்கும் லாபம் தான்.